தாவேகா டிவிகேவோட மூன்றாம் ஆண்டு என்னதுவா? பார்த்தீங்களா, இதுதாங்க மதுவந்தி மேடம்ன்றது. அவங்க வேற ஒரு கட்சியை சேர்ந்தாலும் அவங்க டக்குன்னு அந்த டிவிகே கட்சியை எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க, இதுதான் இல்லப்பா ஓஜி மகேந்திரன் சாரோட வளர்ப்புன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இந்த டிவிகே அந்த கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டு நிறைவு பெற்றிருக்கு. அதற்காக இன்னைக்கு விழாலாம் கொண்டாடினாங்க. விஜய் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன, மைக்கு கிடச்சிருச்சு, வெடியை கொளுத்தி போட்டுடலாமா? இப்போ இந்த டிஜிட்டல் வந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல. யார் நல்லவங்க கெட்டவங்க எதுவுமே தெரியல. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க மாணவரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று டிவிகேலேருந்து விஜய் சாரோட கட்சியிலேருந்து ஒரு சகோதரி அவங்க ஸ்டேஜில் பேசுகிறாங்க. நான் இறந்துட்டாக்க, எப்படி நான் இறந்துட்டாக்க என்னை வந்து எரிக்காதீங்க, புதைச்சிருங்க, புதைக்கும் போது விஜய் சாரோட ஃபோட்டோ வச்சு நான் புதைச்சிருங்க அப்படின்றாங்க. என்னங்க இது? உங்களை பெற்ற தாய் தந்தைக்கு இதுதான் நீங்கள் செய்கிற கைமாறா? இப்போ நான் கூட தான் லெஜண்டோட ஃபோட்டோ போட்ட டிஷர்ட் போட்டுட்டு வந்திருக்கேன். மாநில செயலாளர் சுதாகர் கொடுத்த டிஷர்ட் இது, நான் போட்டுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நான் இறந்துட்டாக்க இந்த டிஷர்ட்டை ஏப்பா பாலா, நீ ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருக்கியா? கண்டென்ட்டை கெடுக்கிறதுன்னு இருக்கிற நீ. சார் படத்தை பற்றி தான் சார் சொல்கிறேன். இது லாஸ்ட் நைட்டு சார். நான் இறந்துட்டா கூட இந்த அடையாயா அப்படி பண்ணிடுறேன். இந்த டிஷர்ட்டை போட்டு என்னை வந்து புதைச்சிருவீங்களா? லெஜண்ட் அவர்கள் புதைக்க வேண்டிய ஆள் இல்லை, விதைக்க வேண்டிய ஆள், வளர்ந்துட்டே போகிற ஆள். அப்படி இருக்கும்போது நீங்கள் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு பொது மேடையில் எப்படி பேசணும்? அப்படிதான் இன்னொரு சகோதரி பேசுகிறாங்க. என் வீட்டில் வந்து 9 ஓட்டு இருக்கு, 9 ஓட்டும் போடலன்னா நான் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொண்டுருவேன். இது பரவாயில்ல. இன்னொரு சகோதரி, நான் விஜயதாவை பார்த்துட்டேன், சுடுகாடுலேருந்து எழுந்து வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப சங்கடம். ஏன்னா நான் வந்து விஜய் சாரோட ரசிகன். இந்த கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். துல்லாத மனம் துள்ளுலேருந்து நான் இந்த கூலுன்ற டாலர் தான் போட்டுட்ருக்கேன். அப்படி நீங்கள் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எந்த தவறு செய்தாலும் உங்களுடைய தலைமையை தான் அது பாதிக்கும். அப்படி இருக்கும்போது பேசும்போது எங்கள் தலைவர் இது பண்ணுவார், அது பண்ணுவார், மக்களுக்காக அது செய்வார், இது செய்வார்னு அப்படி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மண்ணுக்குள்ளே புதைக்கணும், வெட்டி சாய்க்கணும், சாப்பாட்டில் விஷ வைக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப பயமாக இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த கூல் சுரேஷ் வாழ்கிறேனா அப்படின்னு அவ்வளோ பயமாக இருக்கு. சரி, இது பரவாயில்ல. ஏன்னா விஜய் சார் சொல்லியிருக்காரு 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு. இன்னொன்று திமுகவில் அவர் சிவாஜி ராவ் சார், அவர் பேர் என்ன, புஷ்யானந்த் இல்லை சார், புஷ்யானந்த் டிஎம்கேக்கு வந்தார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அப்படி பேசுகிறாரு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படி பேசும்போது அங்கே உள்ளவங்கன்னா கைத்தட்டி ரசிக்கலாம். ஆனால் உங்களுடைய தலைமைக்கு அது கெட்ட பேரை உண்டாக்கும்ல. அப்போது நீங்கள் பேசுகிறது அந்த தலைமையில் உள்ளவங்களுக்கு அது கெட்ட பேரை உண்டாக்கும்ல. நிறையா பேர் இங்கே நான் பேசுகிறத சிரித்து என்னை டைவெர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், நான் எந்த கட்சியும் சேர்ந்தவர் இல்லை. ஆனால் பொது மேடையில் நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டீங்கனாக்கா அது வந்து தலைமைக்கு தான் அது பாதிப்பை உண்டாக்குது. அதை நான் இந்த லாஸ்ட் நைட் படத்தில் நான் வந்து
இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இதை நான் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். நீங்கள் செய்கிற தவறு உங்கள் தலைமையை பாதிக்காத மாதிரி பாருங்கள். அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவரும் அப்படித்தான். அவர் பாட்டுக்கா பேசிட்டு போகிறாரு. தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களே, என் உடன்பிறவா சகோதரன் அவர்களே, நீங்கள் அண்ணன் சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க, நமக்கும் தம்பி விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை, அதை விட்டுருவோம், இனிமேல் மக்களுக்காக என்ன செய்யலாம் அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் தயவு செஞ்சு தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதை கடைபிடிங்க. உங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ அதற்காக நீங்கள் என்ன பாடுபடணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை திட்டுறதுனால ஓட்டு விழுந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தலைவர் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, என்ன நன்மைகள் செய்ய போகிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கி தர போகிறீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வாழணுமா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஒரு அச்சமாக இருக்குது. 6 வயசு 7 வயசு தாங்க இருக்கான் ஒரு சின்ன பையன். அந்த தம்பி மைக் எடுத்துகிட்டு பொதுமக்கள்கிட்ட போய் மைக் எடுத்துன்னு போய் நீட்டான். கையில் 4 ஃபோட்டோ வச்சுட்டு, எடப்பாடி ஐயா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா, சீமான் அண்ணன், விஜய் சார், இவங்க ஃபோட்டோ காமிச்சு இதுக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? இவ்வளவு கேவலமாக ஆகிப்போச்சு. அந்த தம்பிக்கு 6வது படிக்கிற தம்பிக்கு மூக்கு சிந்தா கூட தெரியாது. அவன் கையில் ஒரு மைக்கை கொடுத்து அரசியலில் வந்து இதில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீ சொல்கிறீங்களா? இது சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா? வெளிநாட்டுக்காரங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? இந்தியனாக இருக்கும்போது பெருமைப்படணும்னு நினைக்கிறாங்க. இப்படி சோசியல் மீடியா வந்ததுனால இவ்வளவு ஒரு தரங்கட்டா இருக்கிறது. நானே சில நேரத்தில் யோசிப்பேன், அப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கணுமா? சிங்கப்பூர் மாதிரி ஆக்க போகிற பாண்டிச்சேரி. சுரேஷ் சொல்கிறது வந்து அரசியல் சரியாக தெரியல. சிவாஜி சாட்டைபுரம் எல்லாமே கூலிக்கு மாரடிக்கிறவங்க. காரணம் கேட்டால் அவங்களாம் வந்து எங்கே மீட்டிங் போட்டாலும் காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க. தயவு செய்து அவங்களோட பொழப்பே அதுதான். அதனால் அதை விட்டுருங்க, அரசியல் வேண்டாம், சினிமா பற்றி பேசுங்க. எல்லா அரசியலும் நான் கரைச்சி குடிச்சு வந்தேன். அதனால் எல்லாருக்குமே காசு கொடுத்தா மட்டும் தான் பேசுவாங்க. இப்போ கூல் சுரேஷ் வந்து சினிமா பற்றி போய் பேசுவாப்புல. அந்த கூலிக்கு மாரடிக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் என் கருத்து இல்லைப்பா, அவருது. என் கூட சேர்த்து போட்டுறாதீங்க, சரியா? அதே மாதிரி இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நடக்கும்போது நான் தமிழ்நாட்டில் தான் வாழணுமா அப்படின்னு எனக்கே ஒரு யோசனை வருது. பாண்டிச்சேரியில் இது லாஸ்ட் நைட் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பாண்டிச்சேரியை சிங்கப்பூர் மாதிரி ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு லட்சிய ஜனநாயக கட்சி திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர் மாதிரி நான் வந்து பாண்டிச்சேரியை ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு. அப்போ எனக்கே ஒரு யோசனை தோணுச்சு, தமிழ்நாட்டில் இவ்வளோ வேற்றுமைகள் இருக்கும்போது பாண்டிச்சேரியை சிங்கப்பூர் மாதிரி மாற்றி காட்டுறேன் அப்படின்னு லட்சிய ஜனநாயக கட்சியோட தலைவர் சொல்கிறாரு, நம்ம பேசாமல் பாண்டிச்சேரிக்கே நம்மளோட ஆதார் கார்டெலாம் மாற்றிடலாமா அப்படின்னு. தயவு செய்து அரசியல் சம்பந்தமாக பேசுகிறவங்க உங்களுடைய கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை சரியாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசுவது உங்கள் கட்சி தலைமைக்கு அவப்பெயரை உண்டாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கருத்தை நான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், கூலிக்கு மாரடிக்கிறவன் சொன்னது நான் அல்ல, அவர். நன்றி, வணக்கம்.